இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோலார்லேருந்து எப்படி வந்து ஒரு பல்பு வீட்டுக்கு தேவையான கரண்ட் எரிய விடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வோல்ட்டுக்கு தேவையான பேனல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன பேனல் இருக்குன்னா 24 வோல்ட்டு பேனல் இருக்குது. இதிலேருந்து நம்ம இப்போ கனெக்ஷன் அங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு எர்த் இருக்கும். 2 ஒயர் மட்டும் கொண்டு போய் அந்த பாக்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வந்து கொடுக்கணும். இதுதாங்க சோலார் கண்ட்ரோல் பாக்ஸு. இதுலேருந்து சோலார்லேருந்து 2 லைன் கொண்டு வந்து இதில் கொடுக்கணும். அடுத்த ரோலில் என்ன பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் பாக்ஸிலேருந்து நம்ம பேட்டரிக்கு கொண்டாந்து கொடுக்க போகிறோம். பேட்டரியிலேருந்து ஒரு இன்னு ஒரு அவுட்டு அது கொடுத்துட்டோம். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து என்ன பண்ணணுன்னா சோலாரு இன்வெர்டர் பாக்ஸுக்கு கொடுக்கணும். இதுதாங்க சோலார் இன்வெர்டர் பாக்ஸு. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு இன் அவுட்டு எடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. சோலாரில் இருக்கிற வர கரண்ட்டை வந்து நம்மளுக்கு ஏசி கரண்ட்டாக மாற்றி தரும். இதுதாங்க அந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுலேருந்து தான் இன்னும் அவுட்டு எடுத்து இந்த பல்ப் எரிய வைக்கிறோம். ஆனால் இதை பற்றி உங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கொஞ்சம். சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து சப்போர்ட் டைரெக்டாக ஏசி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் வந்துடுதுங்க. அதில் இருந்து ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா லைட் எரிய வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ லைட் எரிய வச்சிட்டோம். தேவைன்னா இந்த கண்ட்ரோல் பாக்ஸ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ வாட்ஸ் நம்மளால் வீட்டுக்கு யூஸ் பண்ணணும். இன்வெர்ட்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கிரைண்டரு, மிக்ஸி, ஃபேன் ஒரு 3 ஃபேனுங்க, லைட் ஒரு 7 லைட்டுங்க பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மெத்தட் தான் பழக்கம்.